வணக்கம். 2026 மக்களவைத் தேர்தலானது மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. காரணம் என்னவென்றால், 2 முறை மோடி வென்று பிரதமராகியுள்ளார். 3வது முறை வென்று பிரதமரானால் ஏற்கனவே அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு சாதித்த 3 முறை பிரதமர் என்பதை பிரதமர் மோடி சமன் செய்து விடுவார். தற்பொழுது இந்த தேர்தலானது பிராண்ட் மோடியின் பிராண்டை வீழ்த்த முடியுமா, எதிர்க்கட்சிகளால் அவரை வெற்றி கொள்ள முடியுமா என்பதுதான் முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. பிரதமர் மோடிக்கு எதிராக INDA கூட்டணி என்று சேர்ந்துள்ளாலும் இவரை வீழ்த்த முடியுமா, பிரதமர் மோடியை எதிர்க்கட்சிகளை வெற்றி பெற முடியுமா என்ற கேள்வியானது எழுந்துள்ளது. அதே நேரத்தில் பிரதமர் மோடியும் ஒவ்வொரு முறை பிரச்சாரம் செய்கின்ற பொழுதும் 370 இடங்கள் 400 இடங்கள் என்பதாகத்தான் அவர் பிரச்சாரம் செய்து வருகிறார். இது சாத்தியமா, பிரதமர் மோடியால் அவ்வளவு இடங்களை பெற முடியுமா என்பதை பற்றியான பல்வேறு கருத்து கணிப்புகள் வெளிவந்துள்ளன. அத்தனை கருத்து கணிப்புகளுமே பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 350 இடங்களுக்கு மேல் வெற்றி வரும் என்று சொல்கின்றன. அதாவது தற்பொழுது 303 MPக்கள் பாஜக கூட்டணியில் உள்ளனர். இந்த தேர்தலில் அது மேலும் அதிகரித்து 350 இடங்களுக்கு மேல் பாஜக அதன் கூட்டணி கட்சியில் வெற்றி வரும் என்று அனைத்து கருத்து கணிப்புகளும் பெரும்பாலும் ஒரே மாதிரியாக கூறுகின்றன. அது மட்டுமல்லாமல் 1947ஆம் ஆண்டு தான் இந்தியா சுதந்திரம் அடைந்தது. 100 ஆண்டுகள் ஆகின்ற பொழுது 2047இல் இந்தியா மிக பெரும் பொருளாதார வளர்ச்சி நாடாகவும் ஒரு வல்லரசு நாடாகவும் ஆக வேண்டும் என்று பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். இவையெல்லாம் சாத்தியமா என்பதுதான் கேள்வி. அதாவது பிரதமர் மோடி என்பவர் மிக எளிமையான வாழ்க்கையான ரயில் நிலையங்களில் டீ விற்று வாழ்க்கையை துவங்கியவர். அதன் பிறகு குஜராத்தில் 3 முறை அவர் முதல்வராக இருந்த பொழுது அன்று அவர் பேசியது என்னவென்றால், குஜராத் வளர்ச்சி குஜராத் மாடல் என்றுதான் இந்தியா முழுவதும் மோடி சொன்னது அறியப்பட்டது. அதேபோல் இந்தியாவின் பிரதமராக 2 முறை மோடி பதவியேற்ற பிறகும் வளர்ச்சியை நோக்கிய திட்டங்கள் என்றுதான் மோடி ஒவ்வொரு முறையும் பிரச்சாரமே செய்து வருகிறார். அந்த வளர்ச்சியை நோக்கிய பிரச்சாரத்தின் அடிப்படையில் கூட இன்றைய பொருளாதாரம் சுமார் 7.8% அளவுக்கு உயர்ந்துள்ளதாகத்தான் அனைவராலும் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சர்வதேச அளவில் மோடிக்கான அப்ரூவல் ரேட் என்னவென்று பார்த்தால், உலகில் உள்ள 25 தலைவர்களில் பிரதமர் மோடிக்கான அப்ரூவல் ரேட் 75% இருக்கிறது என்று அங்குள்ள கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக அமெரிக்காவில் வெளிவரும் நியூஸ்வீக் என்ற பத்திரிகையில் அட்டைப்படத்தில் ஒரு பிரதமர் இடம்பெறுவது என்பது சாதாரண விஷயமில்லை. அப்படி ஒரே ஒரு பிரதமர் இந்தியாவில் இடம்பெற்றவர் இந்திரா காந்தி தான். இந்திரா காந்திக்கு பிறகு எந்த ஒரு பிரதமரும் நியூஸ்வீக் அட்டைப்படத்தில் இடம்பெறவில்லை. அதன் பிறகு நியூஸ்வீக் பத்திரிகையின் அட்டைப்படத்தில் பிரதமர் மோடி தான் இடம்பெற்றார். அதற்கான தலைப்புகள் தந்தது என்னவென்றால், நரேந்திர மோடி தி அன்ஸ்டாப்பபிள் ரைஸ் ஆஃப் இந்தியா என்று அவர்கள் தலைப்பு தந்திருக்கிறார்கள். அதாவது நரேந்திர மோடி மற்றும் தடுக்க முடியாத இந்தியாவின் ஒரு எழுச்சி என்று அந்த அட்டைப்படமானது கூறுகிறது. அந்த நியூஸ்வீக் பத்திரிகையில் 90 நிமிடங்கள் பிரதமர் மோடி பேட்டியளித்துள்ளார்கள். அதில் ஆர்டிக்கல் 370 ரத்து மற்றும் அயோத்தி ராம் மந்திர் மற்றும் இந்தியா சீனாவுக்கான உறவு மற்றும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கான பொருளாதார கொள்கைகள் என்பதெல்லாம் அந்த பேட்டியில் இடம்பெற்றுள்ளது. அது உலக வரலாற்றில் இந்திய வரலாற்றில் ஒரு சாதனையாக பார்க்கப்படுகிறது. அதே போல 2 முறை ஒருவர் பிரதமராக இருந்து ஆட்சி செய்தால் மக்கள் மத்தியில் அதிருப்தியாவது ஏன் இன்கம்பன்சி என்று வர வேண்டும். அப்படி ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்தால் பெரும்பாலும் அப்படி இல்லை. அதனால்தான் கருத்து கணிப்புகள் 350க்கு மேற்பட்ட இடங்களை பாஜகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று கூறுகிறது. இதற்கு காரணம் என்ன? இதற்கான காரணம்தான் பிராண்ட் மோடி. அதாவது பிராண்ட் மோடி என்பது வலிமையாக இருக்கிறது. அது எப்படி இந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறது என்றால், பிரதமர் மோடி திட்டங்கள் எல்லாம்
மக்களுக்கு நேரடியாக பயன் தரக்கூடிய திட்டங்களாகவும் மக்களை நேரடியாக சென்று அடைகின்ற திட்டங்களாகவும் குறிப்பாக பெண்களுக்கு வேண்டிய அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தருகின்ற திட்டங்களாகவும் இருப்பதால் தான் இந்த பிராண்ட் மோடி என்பது ஒரு அசைக்க முடியாத வலிமையாக இருப்பதால் தான் மோடிக்கு எதிராக ஏன் இன்கம்பன்சி மக்கள் அதிருப்தி இல்லை என்று அரசியல் நோக்கர்கள் கூறுகிறார்கள். குறிப்பாக பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் பெண்களின் உரிமையுள்ள வீடுகளுக்குத்தான் மானியமானது 2.25 லட்சம் வரை தரப்படுகிறது. இப்படி லட்சக்கணக்கான வீடுகள் கட்டப்பட்டதில் இது பிரதமர் மோடி வீடு என்று மக்கள் கூறுகிறார்கள். இதை தவிர சுதந்திரம் அடைந்து எங்கேயுமே கழிப்பறை வசதிகள் இல்லை என்ற குறை நீக்குவதற்காக இந்தியா முழுவதும் கழிப்பறை வசதிகள் பிரதமர் மோடியால் கட்டித்தரப்பட்டுள்ளது. அதனுடன் தூய்மை பாரத் திட்டமும் இணைந்துள்ளதால் மக்கள் நேரடியாக பலன் பெறுகின்றனர். இதை தவிர வீடுகளுக்கு சரியான குடிநீர் வழங்கப்படவில்லை என்பதை அறிந்து ஜல் ஜீவன் திட்டம் என்ற அடிப்படையில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் வீட்டுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதியானது செய்து தரப்பட்டுள்ளது. இதை தவிர பெண்கள் புகையடிப்பிலே துன்பப்படக்கூடாது என்பதற்காகவே ஒவ்வொரு பெண்களுக்கும், அதாவது குடும்ப பெண்களுக்கு இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் இணைப்பானது தரப்பட்டுள்ளது. இப்படி மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதால் மக்களுக்கு நேரடியாக பலன் சென்றடைவதால் தான் மோடியின் பிராண்ட் என்று வலிமையாக உள்ளது. இதை தவிர அனைத்து கிராமங்களுக்கு மின்சார வசதி செய்து தரப்பட்டுள்ளது. ஏழை எளிய மக்களுக்கான 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடும் தரப்பட்டுள்ளது. அதை தாண்டி இடைத்தரகர் இல்லாமல் கிட்டத்தட்ட 19 கோடி விவசாயிகளுக்கு வங்கியிலிருந்து நேரடியாக ஆண்டுக்கு 6000 ரூபாய் உதவித்தொகையானது பிரதமர் மோடியால் வழங்கப்பட்டு வருவது மிகப்பெரிய வரவேற்பு பெற்றதுதான் பிராண்ட் மோடி என்று உருவாகியுள்ளது. அதை தவிர பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு பிரதமர் மோடி மிக முக்கியத்துவம் தருகிறார். அதில் மிக பிரபலமான அமெரிக்காவின் எலன் மஸ்க் என்பவரின் டெஸ்லா நிறுவனம் இந்தியாவை நோக்கி வரவுள்ளது. அதற்காக பிரதமர் மோடி குறைந்தபட்சம் $500 மில்லியன் முதலீடு செய்யும் நிறுவனங்களுக்கு இறக்குமதி சலுகை தரப்படும் என்பது மட்டுமல்லாமல் புதிய எலக்ட்ரானிக் வாகன கொள்கையை அறிவித்துள்ளார். எனவே விரைவில் அப்படிப்பட்ட எலக்ட்ரானிக் வாகன நிறுவனம் இந்தியாவில் துவங்க உள்ளது. இதை தவிர பிராண்ட் மோடி என்பது தன்னை சார்ந்த தனிப்பட்ட முறையில் பிரதமருக்கான குடும்ப அரசியல் இல்லை. பிரதமர் மோடி வாரிசு அரசியலுக்கு அப்பாற்பட்டவர். பிரதமர் மோடி சாதாரண டீ விற்று முதல்வராகி பின் பிரதமரானவர். அதனால் அவரை சுற்றி எந்த குடும்பமும் இல்லை. ஒரே ஒரு முறை மட்டுமே அவருடைய தாயார் அவரை வீட்டுக்கு வந்து விட்டு சென்றாரை தவிர அப்புறம் யாரும் வரவில்லை. மோடியின் உடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் இன்று வரை பிரதமர் இல்லத்திற்கு வரவில்லை. அவர்கள் பிரதமரோடு பார்க்கவும் முடியாது. அதேபோல் மோடியின் உறவினர்களும் பிரதமருடன் இல்லை. இப்படி தனக்கான மிகப்பெரிய ஒரு பிராண்ட் மோடி என்பது அவருக்கு உருவாகியுள்ளது. குடும்ப அரசியல் இல்லை, அதற்காக குடும்ப நிறுவனங்கள் இல்லை, அவருடைய குடும்பத்தில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் இல்லை, அவரை சுற்றிய ஒரு குடும்பம் இல்லை, அவருக்கு மாரிசிலை என்பதுதான் மிகப்பெரிய பிராண்ட் மோடி சக்தியாக உருவாகியுள்ளது. இப்படிப்பட்ட மோடியை எதிர்க்கட்சிகளால் வீழ்த்த முடியுமா என்றால் பல்வேறு கருத்து கணிப்புகள் 3வது முறையாக பிரதமர் மோடியே மீண்டும் வெற்றி பெறுவார். கிட்டத்தட்ட 350 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று மோடி 3வது முறையாக பிரதமராகி சாதனை படைப்பார் என்று தெரிவிக்கிறது.